Hebron Ministries. யோசியாம் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு இந்த வாரம் கொடுத்த வார்த்தைகள். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபையும் போல வைப்பேன்? உன்னை எப்படி செபையுமே போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவர் இங்கே முதல்ல குறிப்பிடுகிற காரியம், இந்த ஓசியா ஒரு அருமையான தீர்க்கதரிசி. அந்த ஓசியா மூலமாய் கர்த்தர் ஒரு சந்ததிக்கு வார்த்தைகளை ஆண்டவர் தேவன் கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. இதில் 4 காரியங்கள் மிக முக்கியமான காரியங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன என்றால், தேவனின் அழைப்பு, காட்ஸ் இன்விடேஷன். ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். எப்ராயிம் கோத்திரத்தையும் தேவன் அழைத்தார். ஹல்லேலூயா. மனதுருக்கின் தேவன், காட் ஆஃப் கம்பேஷன், மனதுருக்கத்தின் தேவன். 2வது காட் ஆஃப் அடோரேஷன், ஆராதனையினுடைய தேவன். 3வது காட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், சீரமைப்பு. அப்போ ஆண்டவர் நம்ம மேலே மனதுருக்குது மாத்திரமல்ல, ஆண்டவர் தன்னோடு கூட ஆராதனை என்றால் அவரோடு கூட உறவு கொள்வது, அவரோடு கூட ஆராதனை செய்வது, அவரை உயர்த்துவது. சரி, ஆமாம். 3வது காரியம், உங்களை சீரமைப்பார். அப்படி வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை மறுபடியும் சீரமைப்பார். அப்படின்னா ஆண்டவர் ரீபில்ட் யூ, திரும்ப உங்களை கட்டி எழுப்புவார். 4வது காரியம், காட் ஆஃப் காம்பன்சேஷன்னா, எதையெல்லாம் இழந்து போனீர்களோ அவற்றையெல்லாம் திரும்ப கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எவ்வளோக்கு அதிகமாக தேவனுக்கு அன்பாக இருக்குமோ நம்ம குடும்பத்தை கர்த்தர் நேசிக்க வல்லமை உள்ளவராக இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ நடந்த காரியம் என்ன? ஆண்டவர் அந்த இளைய பையனாகிய எப்ராயிமுக்கு என்ன பண்ணுற, மனாசையை கொடுக்கணும். அவன் கையை எடுத்து, இல்லை ஆண்டவரே, அவன் சொல்கிறான், இல்லைப்பா இவன் தான் அந்த சேஷ்டபுத்திர பார்த்து நிறைய உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். 27 ஆசீர்வாதங்கள் அந்த பர்த் ரைட்டில் இருக்குது. அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ். இன்றைக்கி 4வது ஆராதனை ஒருத்தர் வந்து கேட்டார், பாஸ்டர் எனக்கு பர்த் ரைட்னா என்னன்னு தெரியல, டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங்னா என்னன்னு தெரியல, நிறைய முறை இங்கே எடுத்தீங்க, எனக்கு புரிய மாட்டுது, இதுதான் அதுதான் இதா அப்படின்னு கேட்டிருந்தார். அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன், இது வேறு அது வேறு, இது பர்த் ரைட்டு, இது இன்ஹெரிட்டன்ஸை குறிக்கிறது, அது அனாயிண்டிங்கை குறிக்குதுன்னு சொல்லி நிறைய காரியம். சரி, அதுபோல் சில பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியாத கேட்டு தெரிஞ்ச, சில பிள்ளைங்க எல்லாம் தெரியும் போல் இருக்கும், அவங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள ஒன்று பண்ண எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி இருக்கும். அதுபோல் ஒன்று தெரிஞ்சவங்க கேட்டு என்னென்ன காரியங்களை அவங்க, எனக்கு அந்த நாட்களில் நிறைய டவுட்ஸ் பைபிளில் வரும். நான் என்ன பண்ணுவேன், நிறைய காரியங்களை கேட்டு தெரிஞ்சுப்பேன். நிறைய போதங்களை கேட்பாங்க, ஆனால் இந்த ஏரியா எனக்கு புரியல, எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படி அந்த அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க தேவன் கிருபைப்பார். அப்போ நாம் என்ன பண்ணோம், அதிகமாக வேதத்தை நல்லா வாசிக்க வேண்டும். சரியா? இங்கே பார்க்கும்போது அப்போது இந்த காரியம் நடக்கிறதா பார்க்கும்போது, இப்போ இளையவனுக்கு அப்போது ஆண்டவர் புத்திர சுகார் அப்படின்னா பர்த் ரைட், சேஷ்ட புத்திர பாகத்தை யாருக்கு வச்சுருக்காரு? பிள்ளைக்கு வைப்பார். பிள்ளை கீழ்ப்படிஞ்சு ஆண்டோடைய உடன்படிக்கை கை கொண்டு தேவனுடைய திட்டங்களுக்குள்ள தன்னை ஈடுபடுத்தி கொண்டா அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வரும். இது நேச்சுரலாக நடக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் அப்படியே இருக்குது பாருங்க, அந்த நாளில் சொன்னது இன்னும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பிள்ளை ரூபன் தவறு செஞ்சிடறான். அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? யோசேப்பு கொடுத்துட்றாரு இல்லையா? ஏசா தவறு செஞ்சிடறான், யார் கொடுத்துட்றாரு? யாக்கோபு கொடுத்துட்றாரு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா. அப்போது அந்த தாவீது குடும்பத்தில் அத்தனை பிள்ளைங்க இருக்கும், ஆனால் ஆண்டவர் யார் கொடுறாரு? இது ஈசா டேவிடு கொடுத்துட்றாரு. அப்புறம் டேவிடுக்கு நிறைய பிள்ளை இருக்கும், சாலமோனுக்கு கொடுத்துட்றாரு. இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், 12 பேருக்கு சேஷ்ட புத்திர பாகம் கர்த்தர் கொடுக்குறார். காயின் தவறு பண்ணிடுறான், ஆபேலுக்கு கொடுத்துட்றாரு. பிறகு அந்த சந்தியில் சேமுக்கு கொடுக்குறாரு. 2வது சேத்து மகு, 2வது ஆபேல் சேத்தை ஒட்டி சேத்து கொடுக்குறாரு. 4ஆம் அதிகாரத்தில் வரும். அப்புறம் ஷெம்னு வரும் பார்த்தீங்களா, நோவா பிள்ளைங்க, அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் வந்துடுது. அவனுடைய பர்த் ரைட்டை வாங்குறான் 3 பிள்ளைங்களில். அதுக்கப்புறம் ஆபிரகாம் வந்துடுது. அதுக்கப்புறம்
ஈசாக்கு ஒரே பிள்ளை தான் அவனுக்கு வந்துடுது. அவள் தான் அவங்க வேற பிள்ளை இல்லைன்னா அவங்களுக்கு தானே வந்தாகணும், அவங்க தான் வந்துடணும். ஆபிரகாம் அதே மாதிரி யாக்கோபுக்கு வந்துடுது. ஏசாக்கு பதில் யாக்கோபு வந்து யோசேப்புக்கு வந்துடுது. இப்ராஹிமுக்கு வந்துடுச்சு. மனாசா போயிடுச்சு. மோசேக்கு ஆரோன்னு மிரியாம் அதில் வந்து யாருக்கு வந்துடுது? மோசேக்கு வந்துடுது. அவங்க குடும்பத்தில் கிதியோனுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தாவீதுக்கு வந்துடுது. சாலமோனுக்கு வந்துடுச்சு. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆலயத்துக்கு வந்து வேதத்தை படித்து தேவனுடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சுருப்பார். என் குடும்பத்தில் கர்த்தர் எனக்கு வச்சுருந்தார். எங்களுக்கு 3, எங்கள் அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க, கடவுளை எனக்கு வச்சுருந்தார். இந்த சேஷ்ட புத்திர பாகத்தில் மிக முக்கியமான காரியம் என்ன? அதாவது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஃபிசிக்கல் அண்ட் மெட்டீரியல் பிளஸ்ஸிங், ஃபிசிக்கல் மெட்டீரியல் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் சொல்லுவாங்க. அப்போ என்ன, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட கடற்கரைத்திரளான ஜனங்கள் உன் வசமாய் திரும்ப, மேலே வானத்து நட்சத்திரங்கள். அப்போ 2 ஆசீர்வாதம் உனக்கு தெரியும். இப்போ நீங்கள் பாருங்க, கடவுள் வந்து எனக்கு ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதே போல் உங்களை எனக்கு வானத்துக்குள்ள நட்சத்திரங்களாக கொடுத்தாரு. ஐயோ ஆமாம், இப்படி கேள்வி பாருங்க, அப்படி கேள்வி பாருங்க, உங்களுக்கு கேள்வி பாருங்க, பக்கத்தில் கேள்வி பார்க்க இருக்காங்க. இப்போ பயங்கரமான ஆளுங்கம்மா நீங்கள். ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் கிள்ளி பாருன்னா பக்கத்தில் கிள்ளி பாருறாங்க. சரி, அப்போ கிள்ளி பார்த்தா உங்களுக்கு வந்து அப்படின்னு வலிச்சதுன்னா உங்களுக்கு நீங்கள் பிரகாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். வலிக்கலைன்னா சொரணம் இல்லைன்னு அர்த்தம். சரி, எதுவும் டிசைட் பண்ணிங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரிங்க. இப்போ அந்த ஆசீர்வாதங்கள் 12 பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. இப்போ நீங்கள் அந்த காரியத்தை பண்ணினா கடவுள் உங்களுக்கு கொடுத்துருவார். ஆனால் உபத்திரங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். யோசேப்பு எவ்வளோ, தாவீது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு சேஷ்ட புத்திர பாகம் வருதோ அவர்கள் உபத்திரப்படுத்தப்படுவார்கள், ஆனால் தெய்வ திட்டங்களை நிறைவேற்றுவார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் எப்பயுமே ஒரு வீரன் வந்து வந்து சண்டை போட்டு தானே அவன் மெடல் வாங்குறான். அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது. அதனால் சேஷ்ட புத்திர பாகம் உள்ளவங்க கொஞ்சம் உபத்திரம் இருக்கும், ஆனால் தெய்வ திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை. இப்போ இந்த கோத்திரம் பண்ணும்போது அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறது. பாருங்கள், நம்பர்ஸ் சாப்டர் 1 அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது அங்கே சொல்லிட்டு போயிடுறோம், டைம் ஆகிடும். பார்க்கும்பொழுது அங்கே இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. அங்கே பார்க்கும்பொழுது இந்த எப்ராயிம் கோத்திரத்து ஆட்கள் அதிகமாக இருக்காங்க, மனாசே கோத்திரம் கொஞ்சமாக இருக்குது. பிறகு யுத்தம் போகும்பொழுது அதே போல் இருக்கு, ஆடு மாடுகள் எல்லா விதத்திலையும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறத தேவனுங்க காண்பிக்கிறத பார்க்க முடிகிறது. பரிசுத்தாவின் வல்லமை. பிறகு ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன பண்ணுறான், அருமையான யாக்கோபு எல்லா கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கிறான். அதே போல் மோசே ஆசீர்வதிக்கிறான். பவர்ஃபுல்லான பிளஸ்ஸிங் மோசே கொடுக்குறான். டியூட்ரானமி 33 ஒவ்வொருவரை குறித்து சொல்கிறான். அதில் யாரை குறித்து சொல்கிறான்னா யோசேப்பை குறித்து சொல்லிட்டு பிறகு எப்ராயிமை குறித்து சொல்லுவான். அதான் ரொம்ப கிளைமாக்ஸ். அதில் பாருங்கள், 13ஆம் வசனம் 33:13 வாசிங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்கள் அப்படியே என்ன பண்ணோம், சோத்திரம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆசீர்வாதம்லாம் கர்த்தர் உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய குடும்பங்களில் தேவன் வர பண்ணுவார். ஹல்லேலூயா. வாசிப்பான். யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தரால் அவருடைய தேசம். அப்போ யோசேப்பினால் அல்ல, நீ ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர், IAS கலெக்டர், பெரிய ஆள் இல்ல, ஒன்னால இல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தரால் அவருடைய தேசம் எங்க இருக்கியோ கர்த்தர் உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். அது வானத்தின் செல்வத்தினாலும், அது வானத்தின் செல்வத்தினாலும், பனியினாலும், ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும், சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும். சூரியன் பக்குவப்படுத்தும் பனி அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் பக்குவப்படுத்தும் ஒரு கனியானது சூரிய வெளிச்சம் சரியா இருந்துச்சுன்னா அந்த கனி வெறும் பிரயோஜனம் உள்ள கனியா, பக்குவப்படுத்தும் கனியா இருக்கும் இல்லையா? அதுபோல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் பொருள்களினாலும். என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க, கீழல்ல மலைகள் மேல, வானத்துல, பூமியில எப்படி ஆசீர்வாதத்தை தேவன் அந்த அருமையான யோசேப்புக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த அருமையான மோசே ஒரு பெரிய வந்து என்னது யுத்த வீரன் மாத்திரமல்ல, அவன் அரண்மனையிலே வளர்ந்தவன். அதனால சகல சாஸ்திரங்களையும் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவன்.
அதனால் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய் அந்த 5 டோராவை எழுதுறது மோசே எழுதுறான். அதனால் அவன் எழுதும் பொழுது இந்த யோசேப்பு எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுப்பான்னு சொல்லி எழுதுறான். அந்த ஆசீர்வாதங்கள் இன்றும் இருக்கிறதை பார்க்க முடியும். நாடும் அதன் நிறைவும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தனுடைய உச்சந்தலின் மேலும். என்ன புரியுது உங்களுக்கு? முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யாருக்கு முச்செடியில் எழுந்தருளினாரு? அவருக்கு மோசேக்கு எழுத. மோசே தான் போய் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை கொண்டு வந்தான். விடுதலை கொண்டு வந்த அவன் அந்த யோசேப்பினுடைய சிரசின் மேல என்ன பண்றாரு? சகோதரருடைய விசேஷ உச்சந்தலை மேலும் தயை. அவன் அலங்காரம் அவன் தலையிட்டுனா ஃபர்ஸ்ட் பார்ன், முதல்ல பிறக்கிறது இல்லையா? தலையிட்டு அலங்காரம், தலையிட்டு காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் அவனுக்கு பலத்தை குறிக்குது இல்லையா? அலங்காரம் என்றால் நீங்கள் இருக்கிற பொசிஷன், நீங்கள் இருக்கிற இடம், ஏரியா, உங்களுடைய என்ன வேலையில் இருக்கீங்க, என்ன பிஸ்னஸ் இருக்கீங்க, எப்படி வாழறீங்க, அந்த பொசிஷன் கொடுக்கிறது. ரெண்டாவது என்ன பண்ணால் கொம்புகள்னா அவனுடைய பலத்தை கொடுக்கிறது. எவ்வளோ ஹவ் யூ ப்ரொடெக்டர். இப்போ சிஎம் போகும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க? கூட பாடி கார்ட்ஸ் அனுப்புகிறாங்க, கான்வாய் அனுப்புகிறாங்க, பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க சுற்றிலும் அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரமாக போய் அவன் ரீச் பண்ண முடியாது. அது போல் உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை ஆண்டவர் பெரிதுபடுத்துறாரு. அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்திலே கடையாந்தர்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அப்ப எந்த தேசமும் இந்த தேசத்து கூட போட்டி போட முடியாது. இந்த தேசத்தை குறிச்சாலும் ஒரு பெரிய பயம் உண்டாகும் அப்படி சொல்றாரு. அவைகள் எப்ராயிம் 10,000ங்களும் மனாசேயின் 1000ங்களும் ஆனவைகள் என்றார். பத்தியா அவர் முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறான்? எப்ராயிமுக்கு 16,000 ஆனா மனாசேக்கு 1000. அப்ப அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே நடந்தது. எங்க ஆசீர்வதிக்கிறான்? யார் ஆசீர்வதிக்கிறா? முதல்ல யார் ஆசீர்வதிக்கிறா? யாக்கோபு. யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு சொல்லி அதை இவன் என்ன பண்ண, அவர் என்ன பெரிய ஆளா? யாக்கோபு நான் சொல்ற மாதிரி செய்யல. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த மோசே அந்த யாக்கோபு ஆசீர்வாதத்தை அப்படியே எடுத்து அழகாக தலை மேலே வைக்கிறான். சபை இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சபை. ஆண்டவர் தேவன் அப்படியே அந்த ஆசீர்வாதங்களை அடுத்த நிலைக்கு சபை கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா. முதல்ல எப்படி அந்த சபையத்தோ அதே வைராக்கியம், அதே அபிஷேகம், அதே வல்லமை, அதே நமக்கு எத்தனை நிந்தைகள் போராட்டங்கள் எது வந்தாலும் தேவனை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் தேவன் நம்மை பழுகி பெருகு பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 4 பேரை கொண்டு இவ்வளோ பெரிய சபையை கொடுத்தாரு. இங்கே இருக்கிற ஆட்களை கொண்டு இன்னும் பெரிய இடத்தை கத்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர்கள் செய்த தவறுகள் முக்கியம். நிறைய தவறுகளை அவர்கள் செய்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு 3 தவறு மட்டும் நான் சொல்கிறேன். அவன் என்னென்ன தப்பு செய்கிறான் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போக பார்க்குறான். அதனால தான் அவர் மனசு குழம்புதாடே, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கடா, இவற்றை எல்லாம் நீ இழந்து போயிடக்கூடாதுன்னு ஓசியா 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசுறார். பார்த்தீங்களா? என்ன சொல்றாரு? அந்நிய ஜனங்களோட கலந்திருந்தான். எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருந்தான். கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்திற்கு இந்த ஜாதியை எகிப்து தேசத்துக்கு கொண்டு வருகிறார். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? அந்நிய ஜாதியோடு கலந்து. அந்நிய ஜாதியோடு கலக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க, அப்புறம் ஜூஸ் அடித்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? கோக் கொடுப்பாங்க, சாதாரண ரெடிமேட் ஜூஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நல்லா பிடிச்சி போச்சுன்னா ஜூஸ் நல்லா பழத்தை கொஞ்சம் புழிஞ்சு அடித்து போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டில் பொண்ணு, உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கொடுப்பாங்க, மாப்பிள்ளை கொடுப்பாங்க, கலந்து போடுவாங்க. அப்படி தான் அந்த நாட்களில் அந்த தவறுகள் அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கார். நீங்கள் கடவுள் பிள்ளைங்க யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்களோ, வந்திருக்கீங்களோ, ஆண்டோட சமுத்திரிங்களோ, முன்னாடி இருந்த நிலைமை வேறு, இப்பொழுது இருக்கிற நிலைமை வேறு. முன்னாடி இருந்த நிலைமை உங்களுடைய ஃப்யூச்சர் உங்களுக்கு தெரியாது, எதிர்காலம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். போன வாரங்களில் சொன்ன பார்த்தீங்களா? அந்த மரணத்தை சொல்லுவார். எங்கேயாவது யாருக்காவது தெரியுமா? இப்போ இருக்கிற அத்தனை மினிஸ்டர்ஸுக்கு யாருக்காவது மரணம் எப்போ மாறி தெரியாது. ஆனால் கடவுளுடைய பிள்ளை, சின்ன சாதாரண பிள்ளைகள் கூட கர்த்தர் காண்பிப்பார். அதுதான் அதோட வல்லமை, இந்த பைபிளுடைய வல்லமை. இந்த உலகம் இது தெரியவே தெரியாது. அதனால் ஆண்டவர் உங்களை இவன் செய்கிறான்,
தவறு செஞ்சிடறோம். நீங்கள் போய் எல்லாரும் கூட பழகிறது தப்பு இல்லை, எல்லாம் தப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ண வேண்டும் ஆனால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சாபத்தை உடைச்சி போட்டுறார். அல்லேலூயா. அப்போது கலந்துருக்கிறான் எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். திருப்பி போடாத ஒரு அப்போ நான் என்ன பண்ண, அந்த பிரெட் இருக்குல்ல, அந்த பிரெட் ரெண்டு பக்கமும் போடணும். அப்போ பாதி பாதி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவன் பேருனா சர்ச்சுக்கு வர மாட்டார், சர்ச்சுக்கு போக மாட்டார். வந்து என்ன பண்ணுங்க, அவன் பண்டிகாசுக்கு அந்நிய பாஷை தெரியாது, என்னென்னா கேலி பண்ணுவார். இப்படி திருப்பி போடாத, ஒரு பக்கம் வெந்திருக்கு, இன்னும் பக்கம் வேகலைன்னு அர்த்தம், வேகாத கேஸுன்னு அர்த்தம், வேகாத கேஸ். ரெண்டு பக்கம் வந்தால் ரெண்டு பக்கமும் அதனால. அதுபோல் ஒருத்தவங்க எப்படி இருக்கணும், முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல் தவறுகளை செய்கிறான். 9ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியான். நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது, அவனோ அதை அறியாதிருக்கிறான். இஸ்ரவேல் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சிட்டாலும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பாமலும் இவை எல்லாவற்றிலும் அவரை தேடாமலும் இருக்கிறார்கள். எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். எப்ராயிம் பேதையான புறாவை போல இருக்கிறான். அவனுக்கு புத்தி இல்லை, புத்தி லேது. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியன் இடத்துக்கும் போகிறார்கள். எங்க போலாம் போறான். அவர் யார் யாருக்கு வேணுமோ அங்க குறி சொல்றதுக்கு அங்க எங்க அவர் போயிடுறாரு. எல்லாம் நான் தவறுகள் செய்யறான் பாருங்க. பேதையான ஒண்ணுமே புரியாம பைத்தியக்கார மாதிரி சிலி டவுன்றார். சிலி டவ், பேதையான புறாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ ஒரே நிமிஷம் பூனை பிடிச்சிட்டு போயிடும். சரி, அவர்கள் போகும்போது என் வலையை நெட்டு 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 அவர்கள் ஆகாயத்து பறவைகளை போல கீழே விட பண்ணுவேன். அவர்களுடைய சபையில் கேள்வியானதின்படியே அவர்களை தண்டிப்பேன். பாத்தீங்களா, எப்படியாவது அவனை கொண்டு வந்துருவேன் அப்படி சொல்றார். விட்டுட மாட்டேன், மனதுருக்கத்தின் தேவன் நான் அப்படி சொல்றார் பாருங்க. ஏன் அவருடைய பிள்ளை அப்படின்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய அருமையான தேவன். 8வது அவன் என்ன செய்யறான் பாருங்க. 8வது காரியம் ஓசியா 8ஆம் அதிகாரம் பாருங்க. எப்ராயிம் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். பலிபீடங்களை பெருக பண்ணி அப்புறம் என்ன பண்றான், பலிபீடம் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டாம வேற பலிபீடங்களை கட்டி விடுகின்றான். ஹல்லேலூயா. தனக்கென்று பலிபீடங்களை உண்டு பண்றாங்க பாருங்க. ஹீரோ ஆயிடுறாங்க பாத்தீங்களா, பலிபீடங்களை உண்டு பண்ணுறாரு. ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். வேதத்தின் மகத்துவங்களை அவருக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அது என்னடா பைபிள், இதை போய் படிச்சா என்ன ஆயிட போகுது, இது சோறு போடணுமா, வேலைக்கு போனதான் சோறு பூவா அப்படி சொல்லுவான் பாரு சில பேர். சர்ச்சுக்கு போனால் காசு வந்துருமா, வேலைக்கு போனால் தானே காசு கிடைக்கும் அப்படின்னு. வேலைக்கு கொடுத்ததே அவர் தானே, அது நினைக்க மாட்டார். வேலையை கொடுத்ததே அவர் தானே அப்படின்னா அந்த அளவுக்கு நினைக்க மாட்டான். உருவாக்குறதே அவர் தானே. அவன் தாவீது சொல்றான், உம்முடைய கண்கள் என் கருவை கண்டது. ஆண்டவர் உன் கண்ணு உன் கருவை கண்ணு பிறந்திருக்கவே மாட்டியே. பிறப்பில் இருந்து மறிக்கு வரலையோ ஆண்டவருக்கு நாம் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவதான் சொல்றான், அந்நிய காரியமா எண்ணினார்கள். என்ன பயங்கரமான காரியம் பார்த்தீங்களா. அப்ப எப்ராயிம் அந்த கூட்டம் அந்த சந்ததி தேவனை மறந்து போகிறது. ஹல்லேலூயா. அதான் அழகா எழுதுறான். ஏன்னா அப்புறம் நிறையா இருக்கும். செலுத்து 9ஆம் வருஷத்துக்கு போய் 9ஆம் அதிகாரம் நிறையா இருக்கும் பாருங்க. எக்கச்சக்கமான காரியம் செய்யறான். 9வது பாருங்க, 9:8 வாசிங்க. எப்ராயிம் காவல்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். என் தேவனோட கடைசியா என்ன பண்றான், யாரா அந்த கடவுள் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. எங்க அந்த மெதுவாக ஆரம்பிச்சு ஜாதியில கலந்து பலிபீடங்களை கட்டி எல்லாம் கடைசியில் ஊசி நீ யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். ஓசியா சொல்றான், ஐயோ எப்படிப்பட்ட சந்ததி, ஓ ஆபிரகாமுடைய சந்ததி, யாக்கோபுடைய சந்ததி, ஈசோப்புடைய சந்ததி, கடைசியில் மனாசே ஆசீர்வாதங்கள். கடைசியில் அந்த சந்ததியை என்ன பண்றாங்க, தேவனோடு கூட எதிர்த்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசி தன் வழிகளில் எல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறான். பகையாளியோ எனிமியா மாறிடுறான். அவனே எல்லாத்துக்கும் விரோதமாய் போய் விடுகின்றான். பார்த்தீங்களா எந்த லெவலுக்கு போடுற பாருங்க, கோர்ட்டு கேஸ் போடுற மாதிரி போயிடுறான். ஹோசியா புத்தகத்தில் ஆண்டவர் என்ன பண்ண மறுபடியும் அவரை தன் அன்பின் கைகளால் இழுக்கிறார். ஹோசியா 10 வாசிங்க, 10-11 வாசிங்க. எப்ராயிம் நன்றாய் பழக்கப்படும், போரடிக்க
விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். அவனான கழுத்தின் மேல் நுகத்தடியை பெறும். மாடு ஆடு பார்த்தீங்களா, ஆடு மாடு இருக்குன்னா அந்த மாடு நல்லா வளரும், பயங்கரமாக வளரும். ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, ஒரு எஜமான் வந்து அதுக்கு மேலே ஒரு நுகத்தடியை வைப்பார். நுகத்தடியை வச்சு அதில் வண்டியில் பூட்டி தன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றார். இப்போ மாடு சாட்டையை அடித்து ரைட்டில் நான் ரைட்டு, லெஃப்ட்டு நான் லெஃப்ட்டு, அதுபோல் என்னதான் தாண்டி போனாலும் கர்த்தர் ஒரு நாள் தன்னுடைய கரத்துக்குள் கொண்டு வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. என்ன பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் பாருங்கள். ஆரம்பம் எப்படி இருக்குது, அந்த ஆரம்பத்துடைய முடிவு பாருங்கள். பழக்கப்பட்டு அவங்க நான் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன், ஏர் பூட்டி ஓட்டுவேன். ஹல்லேலூயா. யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றார், தன்னுடைய ஆளுகைக்கு உள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்றார், நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் நம்மை விட்டு விலகி போகாத ஒரு கர்த்தர் இருக்கிறார். மனதுங்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். காட் ஆஃப் கம்பேஷனோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு பார்க்கும்பொழுது அந்த ஆசீர்வாதங்களை பார்க்குறோம், அவனுடைய ஆண்டவரை விட்டு விலகி போன காரியங்களை பார்க்குறோம். ஆனால் அவங்களை ஆண்டவர் எதற்கு அழைச்சிருக்கிறார், பி ஃப்ரூட்ஃபுல், கனி நிறைந்தவனாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவரோடு கூட நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னா, ஆண்டவரை நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கனி நிறைந்தவனாக கர்த்தர் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார்கள். உங்களுடைய சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பெரிய சந்ததியாய் கர்த்தர் கொண்டு போவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமுதிர ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே அவன் எப்ராயிமை குறித்து நான் கனி நிறைந்தவன் சொல்லுங்கள். ஐ எம் ஃப்ரூட்ஃபுல். ஆண்டவருக்கு சொல்லுங்கள், நான் கனி நிறைந்தவன். ஆண்டவரே, உடைய மனதுருக்கத்தின் தேவன், எங்களோடு கூட நீர் வந்தீர், எங்களோடு கூட இறங்கி வந்தீர், எங்களோடு கூட பேசினீர், எங்களோடு கூட இடைப்பட்டீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை வேணும். ஓ, எப்ராயிமை போல நான் தேவனை விட்டு விலகி போகக்கூடாது கர்த்தாவே. எப்ராயிமை போல நான் வேதத்தை மறக்கக்கூடாது. எப்ராயிம் போல அந்நிய ஜனங்களோட கலக்கக்கூடாது. எப்ராயிமை போல பலிபீடங்களை, தேவனுக்கு பிடிக்காத பலிபீடங்களை நான் கட்டக்கூடாது. எப்ராயிம் போல கர்த்தாவே நான் எதிர்த்து பேசக்கூடாது. கர்த்தாவே, என் மேலே, என்னுடைய கழுத்தின் மேலே ஒரு நுகத்தடியை வையும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே திட்டங்களை நிறைவேற்ற என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஆவியானவரே, உன்னுடைய இரக்கம் என்னோடு கூட இருக்கட்டும்.